ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தோழிகளின் சமையல் இன் அமெரிக்கா. இன்றைக்கி வந்து ஒரு நார்மல் டே ரொட்டீன் vlog வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. நாளைக்கு வந்து தேர்ஸ்டே. ஸோ இன்றைக்கி வந்து நான் அதுக்கான க்ளீனிங் வேலையெல்லாம் பார்க்கணும். நாளைக்கு சாய்பாபாவுக்கு பூஜை பண்ணுவேன். ஸோ அதனால் வந்து இன்றைக்கி கொஞ்சம் வீடு துடைக்கிறது, மேலே கொஞ்சம் க்ளீனிங்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாமே இன்றைக்கி வந்து நம்ம பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா, என்னோடய பேர் சந்தியா. நானும் என்னோடய ஃப்ரெண்ட் லக்ஷ்மியும் சேர்ந்து தான் இந்த யூடியூப் சேனல் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு நம்மளோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்னிங்லேருந்து வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன். பட் ரொம்ப சுதீக்ஷாவை கிளம்புறதுக்கு முன்னாடி வீடியோ எடுக்க முடியல. இன்றைக்கி என்ன லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா அவரைக்காய் சாம்பார். ஸோ அதான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். ரைஸ் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கு. எக்கு வந்து இங்கே பாயில் பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன். இந்த சைட் பார்த்திங்கன்னா கீரை வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீரை எடுத்து வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் நாங்கள் லெகோ விளாட்லான்னு ட்ரை பண்ணோம். எங்கித்திக்கா இந்த பக்கம் வாங்க, இந்த சைடு வாங்க. கொஞ்சம் பேய் மாதிரி இருக்கு. இல்லை உட்காந்துக்க, கொஞ்சம் பேய் மாதிரி இல்லை, அழகா இருக்க நீ. ஸோ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து இந்த பொட்டேட்டோ வந்து இப்படி கிரில் பண்ணுற மாதிரி என்னது ஒரு மிஷின் வச்சு இப்படி இந்த மாதிரி கட் பண்ணி ஃப்ரை பண்ணி சாப்பிட்ற மாதிரி காமிச்சாங்களா. அதை பார்த்தோன்னே சரி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு இங்கே கூட வந்துச்சு. இந்த மாதிரி ஒரு கம்பியில் இந்த மாதிரி வச்சு கத்தி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணேன். பட் வந்து இது கொஞ்சம் கொஞ்சம் திக்காக இருக்குது. என்னடா பிஞ்சிருச்சு, கொஞ்சம் பிஞ்சிருச்சு. பட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்னு கீதிகா சொல்லியிருக்காங்க. ஆமாம், லெகோ விளாண்டோம். பட் எங்களால் பண்ண முடியல. அப்படியா, சரி ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா தோசை பேனில் வந்து இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ பார்க்கலாம் வருதான்ட்டு. இதில் வைக்கலாம்னு நினச்சேன். அது வந்து உள்ளேயே போகல, அது மேலேயே நின்றுட்டு இருந்தது இந்த கம்பி. ஓகே, வெயிட் பண்ணு. ஸோ இது வந்து இப்படியே வந்து கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆகட்டும், பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. பன்னீர் நான் சாப்பிட்டேன். இங்கே வந்து இந்த மேடம் வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி தேய்க்கிறாங்க. என்னடா போடலாம். ஸோ இனிமேல் தான் கிச்சன்லாம் க்ளீன் பண்ணணும். சும்மா கொஞ்சம் நேரம் சுகீதிகா கூட விளாண்டுட்டு இருந்தேன். அடுத்து வந்து இப்போ இது இந்த பொட்டேட்டோ கேட்டதுனால பொட்டேட்டோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதை முடிச்சுட்டு தான் வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன். ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி தான் இருக்குன்ட்டு. எப்போவும் நாங்கள் வீடியோலேயே பார்த்துட்டே இருக்கோமா, சரி ஒரு தடவை ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்தோம்னா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு இதுக்காக தான். இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, சூப்பராக சுடுது. ஸோ இதை எடுத்துட்டு கொஞ்சம் நேரம் இப்படி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் எண்ணெய் வடிகட்டும்னு இதில் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் தான் ஃப்ரை பண்ணலான்னு நினச்சி எண்ணெயெலாம் ஊற்றினேன். பட் இது உள்ளேயே போகலை. ஸோ அதனால் அந்த தோசை சட்டியில் வந்து அப்படியே சுட்டுட்டேன். நல்லா ஃப்ரை ஆகிருக்குல்ல கீதிகா. வாவ், கெச்சப் போட்டு பண்ணிருக்கியா? வெயிட் பண்ணு நான் பேன் வைக்கிறேன், ஏதாவது பேன் வைக்கிறேன். ஓகே, அதில் எண்ணெய் சட்டிக்குள்ளே போட்டால் தெரிக்கும்டா. அந்த கெச்சப் தண்ணியாக இருக்குல்ல. வெயிட் பண்ண, அம்மா பேன் வச்சு போட்டு ஷேக் பண்ண போறியா? அப்படின்னா ஷேக் பண்ணிட்டு போட்டேன். ஓ, ஷேக் பண்ணிட்டு போட்டிங்க. ஓகே, சூப்பராக இருக்கு. ஒரு நிமிஷம் வைங்க, வந்துடுறேன். இதில் வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் உப்பு போட்டு அப்புறமா வந்து ரேஞ்சும் கெச்சப்பும் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து கீதிகாவை வந்து சாப்பிட கொடுத்துடலாம். சூடாக இருக்கான்னு பாடுறா. சூடாக இருக்கா? கீதிகா கூடிய அவங்கெல்லாம் சேர்ந்து வந்து டேஸ்ட் பண்ண போகிறாங்க. என் கீதிகா நான் எடுத்து வைக்கிறேன். ட்ராஃபி எடுத்து வைக்கிறேன். ரெடி ஆயிட்டாங்க சாப்பிட்டு பார்க்குறதுக்கு. சூடா நல்லா இருக்கா? ஓகே, கொடுங்க. நல்லா இருக்கா? அக்கா வந்தோன்னா அக்காவுக்கு ஒன்று செஞ்சு கொடுக்கலாம். ஓகே, ஈவினிங் அக்கா வரட்டும். ஆமாம், நான் ரொம்ப கம்மியாக தான் ஸ்பைசி போட்டேன். நீ சாப்பிட்ணும்ல, அதுக்காக. நல்லா ஃப்ரை ஆகிருக்கா? அம்மா ஒரு வாய் டேஸ்ட் பண்ணி பார்க்கவா? ஞாம் 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 ஞாம்னு சாப்பிட்டு பார்க்குறேன். சூப்பராக இருக்கு. உங்கள் வயசு இது இருக்கு. கெச்சப்பா? கெச்சப்பு
மயோனீஸ் யம்மியாக இருக்கும். அது மயோனீஸ் ரேஞ்சா? ஆமாம் மயோனீஸ் இல்லைன்னு நாங்கள் ரேஞ்ச் போட்டோம். நல்லா இருக்கு, யம்மியாக இருக்கு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக. ஸோ நான் சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன் எப்படி வருது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப யம்மியாக இருக்குது, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இது சும்மா ஜஸ்ட்டு அப்படி ட்ரை பண்ணி பார்த்தது தான். ஓகே சாப்பிடுங்க. டூத் பேஸ்டா? கொடு பார்க்கலாம். ஆமாம், இது வந்து கீதிகா பண்ண ப்ரஷ்ஷு. ஸோ யாராவது ப்ரஷ் ப்ரஷ் வேணும்னா எங்ககிட்ட வாங்கிக்கோங்க ப்ரஷ்ஷை. ஸோ இது வந்து பேஸ்ட்டு. ஸோ இதை இருக்குது பாருங்களேன், ப்ளூ கலரில். அது நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே வரும். ஸோ இங்கே வச்சுக்கலாம் நீங்கள். ஓ ஓகே, சாரி. ஓகே ராஜா, சாப்பிடுங்க. அம்மா வெளியில் பார்க்குறேன் எப்படி இருக்குது வெதர்னு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையிலேருந்தே மழை தான். நைட்டு மழை பெஞ்சு தான் தெரியல, பட் மழை கிளைமேட் நல்லா இருக்குது. குளிர்லாம் இல்லை, பட் நல்ல மழை காலையில் பெஞ்சிட்டு இருந்தது. அதனால ஒரே மூடியாக இருக்குது. ஏம்மா எதுவுமே செய்கிறதுக்கே பிடிக்கல, அப்படி இருக்கலாம் அப்படின்னு. எடுத்து ஓகே இந்தாங்க, உட்காந்து சாப்பிடுங்க. அம்மா போய் கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிட்டு வரேன். ஓகே ஓகே, பத்திரம் அந்த கம்பியில் குத்திக்காத. தமிழில் பேசு. ஏய் உட்காந்துக்கோங்க, அங்கே கீழே ஈரமாக இருக்கும்டா. சரி உட்காந்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா கிச்சன் ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இந்த சைடு வந்து ஹாலு எல்லாம் துடைக்கணும். அந்த டிவி ஸ்டாண்ட் எல்லாம் க்ளீன் பண்ணணும். இன்றைக்கி ஃபுல்லாக க்ளீனிங் வேலை தான். சோஃபா எல்லாமே துடைக்கணும். அப்புறம் என்ன, சாமி செல்ஃப் க்ளீன் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். இது பண்ணிவிட்டு மேலே போய் கிளாசட் வந்து க்ளீன் பண்ணுறேன். ஜஸ்ட்டு வந்து சும்மா ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து நான் வந்து கொஞ்சம் ஆல் பர்பஸ் க்ளீனர் மாதிரி போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதை வச்சு நம்ம சோஃபாலாம் வந்து ஜஸ்ட் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அப்படியே தொடச்சிடலாம். நம்ம சேனலில் கமெண்ட் பண்ண கொஞ்சம் பேரோட பேர்லாம் வந்து இதில் பார்த்துடலாம். சையத் அலி ஃபாத்திமா, ஃபெமினா, பிரியா, பானு, பாலா, அப்பு, மீனுக்குட்டி, சீதா, லக்ஷ்மி, என் ஜெயந்தி, யூஸ்ஃபுல் எண்ட், பீனா, டானியா, பிரதீபா, அனிதா, விவேகா, குமார், மீரா டைம்ஸ், ரமேஷ், லத்தீஃபா பேகம். ஸோ இவங்க எல்லோரும் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இது இல்லாமல் இன்னும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எல்லாரோட பேரும் வந்து ஒரே வீடியோவில் நம்ம சொல்ல முடியாது. ஸோ யாரோட பேராவது மிஸ் ஆகிருந்தா வெரி சாரி. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் பேரை சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட கமெண்ட்ஸ்லாம் எங்களுக்கு வந்து நிறைய பூஸ்ட் பண்ணுது நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது என்னோடய க்ளாசட்டு. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு க்ளீன் பண்ணி. ஒரு 3-4 months, ஒரு 6 monthsே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இதெல்லாம் ஃபுல்லாக வந்து ரீஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மேடம் சூப்பராக வந்து கிளாசட் க்ளீன் பண்ணுறதுக்காக ரெடி ஆகிருக்காங்க. என்னங்க மேடம்? உள்ளேயே கிளாஸஸ்லாம் போட்டு செம்மையாக ரெடி ஆகிட்டாங்க. ஆமாம், இப்போ வந்து நம்ம இது எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஜஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு எல்லாம் தூசியெல்லாம் தொடச்சிட்டு நான் திருப்பி எல்லாத்தையும் நீட்டாக அடுக்கி வச்சுட்டேன். அவ்வளோதான். ரொம்பலாம் மாற்றி வேறு இடத்துலலாம் மாற்றியெல்லாம் அரேஞ்ச் பண்ணல. பட் இருந்ததை நல்லா நீட்டாக வந்து அடுக்கி வச்சாச்சு. ஸோ இது முடிஞ்சுது. இப்போ கீழே போய் நிறைய வேலை இருக்குது. இது பார்த்திங்கன்னா சுதிக்ஷாக்கு வந்து ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டாங்க. ஸோ இப்போ ஸ்நாக்ஸுக்காக நான் திருப்பி இது மாதிரி ஒன்று பண்ணேன். ஸோ மேலே வந்து சுதிக்ஷா படிச்சிட்ருக்காங்க, கொண்டு போய் கொடுக்கலாம். டடா, ட்ரை பண்ணி பாருங்க. பொட்டேட்டோ அது வந்து லைக் கட் பண்ணி ஓகே, சூடாக இருக்குது, சாப்பிடுங்க. என்னப்பா நைட் டின்னருக்கு வந்து நான் பாம்பே சட்னி பண்ண போகிறேன். ஸோ மாவு வந்து கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ அதை வச்சு தோசை ஊற்றி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து ஒரு பேனில் வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு 2 ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் போட்டிருந்தேன். எந்த எண்ணெய் வேணால் ஊற்றிக்கலாங்க. ஸோ இதில் வந்து கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சீரகம், ஸோ இது போட்டு தாளிச்சிக்கலாம்.
இங்கே பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, அப்புறமா வந்து இஞ்சி, பச்சை மிளகாய் எடுக்காம விட்டேன். இப்போ இந்த கடுகு உளுந்தம்பருப்பு வந்து கொஞ்சம் பொரிஞ்சோன்னே ஒரு 3 பச்சை மிளகாவை இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சம் இஞ்சி வந்து இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி, இது கூடவே வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். அப்புறமா பொடியாக நறுக்குனா கொத்தமல்லி. இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க் ஆகிடக்கூடாது, கொஞ்சம் அந்த கண்ணாடி பதம் இருந்தால் போதும். ஸோ கலர் மாறிடக்கூடாது. வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம இது சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு இந்த அளவுக்கு வதங்கினோடனே நம்ம வந்து இப்போ இந்த தக்காளியும் சேர்த்துக்கலாம். இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு வந்து கடலை மாவு எடுத்திருக்கேன். நல்லா ஊற்றுங்க, இன்னும் ஊற்றுங்க. இன்னும் ஊற்றுங்கடா ராஜா. இப்போது இந்த கடலை மாவு வந்து இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த கட்டி இல்லாமல் நல்லா அப்படி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளியும் வதங்கிடுச்சு. இது வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து இப்போ நம்ம அந்த கரைச்சி வச்சுருக்கோம்ல கடலை மாவு, இதை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது ஜஸ்ட் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவுக்கு ஓரளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம்ல. ஸோ இது ஊற்றுனதுக்கப்புறம் தண்ணி உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிட்டு இது கொஞ்சம் ஒரு ஃபியூ மினிட்ஸ் வந்து கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி தழை போட்டு ஆஃப் பண்ணிடலாம். இதில் வந்து நான் தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டேன். ஸோ கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும், அந்த மாவோட ஸ்மெல்லு இல்லாமல் இருக்கணும், அது வரைக்கும் தான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாம்பே சட்னி வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாம்பே சட்னி ரெடி. இப்போ பார்த்திங்கன்னா வெதர் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ கொஞ்சம் சம்மர் ஸ்டார்ட் ஆகிறதுனால டெய்லி ஈவினிங் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் வாக்கிங் வந்துடுவோம். லேடிஸ்லாம் வந்து வாக்கிங்கு, கிட்ஸ்லாம் வந்து சைக்கிள் எடுத்துகிட்டு ஓட்டிகிட்டு வருவாங்க எங்கள் கூட. ஸோ இப்போ போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு ப்ளே ஏரியா இருக்குது. அங்கே கொஞ்சம் நேரம் அவங்க விளாண்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் அந்த இடத்துலையே வந்து கொஞ்சம் ரவுண்ட் அடிச்சிட்டு இருந்தோம். ஸோ இப்போ குழந்தைங்களை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு போனோம். ஆனால் இந்த டைம் மட்டும் நமக்கு திருப்பி போய் ஆமாம், நமக்கு வேலை வெட்டியெல்லாம் இருக்கு. கிளம்புங்க, ஓடிவா. go and get your bike டா. ராஜா என்ன எப்படி எப்படி தள்ளுது பாருங்க. ஃபுல் ஒர்க் அவுட் கீதிகா தான் இன்னைக்கு. ஏன் கீதிகா? ஹாய். லுக் அட் த வீடியோ. அந்த அம்மா சொல்கிறாங்க. அவ்வளோதாங்க, போய் டின்னர் சாப்பிட வேண்டியதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.